ஹாய் பாண்டி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பசங்களுக்காக வந்து ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 10 நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, பண்ணையில் வந்து ஆல்ரெடி வாங்கி அங்கேயே உரிச்சு கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பத்தை வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாட்டுக்கோழி ஃப்ரையோடு சேர்த்து பசங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் ரசம் சேர்த்து கொடுக்க போகிறோம். இன்றைக்கி லஞ்ச் வந்து அவங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை தான். ஓகேங்களா, வாங்க நம்ம வந்து அடுத்து என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம். பச்சை காரமாக இருந்தா அது வாசனையாகிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வானலும் வச்சாச்சு, வானம் நல்லா காஞ்சிச்சு. ஸோ எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக காஞ்சிடுச்சு. ஸோ இந்த மிதமான சூட்லேயே வந்து பெருஞ்சீரகம், லவங்கம், இந்த இலையெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கீரி கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் கூட. அடுத்தது சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. இது ரெடிலாம் சொல்லுங்க பார்க்கணும். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்வரலாக வந்துடுச்சு கோல்டன் கலரில். ஸோ அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஓகேங்களா, நம்ம தக்காளி போட்டுட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம், முன்னாடியேவும் போடலாம். தக்காளி போட்டோம்னா நம்ம வந்து அதிகமாக அடி பிடிக்காது, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு, பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்க குழம்பு தூள் இருக்குது இல்லைங்களா, மிளகாத்தூள், அதை போட்டுக்கலாம். இது மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வீட்டிலே வந்து குழம்பு தூள் வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதே தூள் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து கறி மசாலா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே இருக்குது மிக்ஸ்டு. ஸோ இந்த கறி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி. ஓகே, அடுத்தது வந்து மசாலா நல்லா கெட்டியாக வச்சுருங்களா. ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம அடுத்தது. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கறி போட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வறுவல் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அது வந்து தண்ணிலாம் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும்.
அப்புறம் வந்து கஷ்டமாயிடும். ஸோ இப்போவே வந்து கறி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும். எப்போவுமே கோழி கறி பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம், அந்த தண்ணியிலே வந்து வேகத்துக்கு பார்க்கலாம். ஏற்கனவே மசாலாவுக்கு வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனால் போதும். உடனே இது போகணும். போடலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கறியில் இறங்கிச்சுன்னா போகணும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கறி வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கொஞ்சம் நம்ம தண்ணியே இதில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கல இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வருது பாருங்கள். வந்து பாருங்களா, செம்மையாக கொதிக்குது. லெமன், இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். அதிகமாலாம் இல்லை, ஒன்றே ஒன்று தான் போதும். அப்படி இல்லைண்ணா, லார்ஜ் ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து பார்த்தீங்களா நம்ம தண்ணியே ஆட் பண்ணல. ஸோ எந்த அளவுக்கு வந்து சுண்டி நல்லா கரெக்டாக வெந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ வறுவல்னால் இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம், கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம், ஒரு கிண்டு லைட்டாக கிண்டிட்டு லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். சால்ட் ஓகே, சால்ட் பார்த்தா பார்த்துக்கலாம். அப்புறம் பசங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெப்பர் ஃப்ரை செய்கிறோம்னு சொன்னீங்களா. ஸோ கறி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் நல்லா அரைச்சி மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிண்டு கிண்டு நல்லா பார்த்து ரோட்டில் கூட போட்டு பார்த்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இறக்கிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு. நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி. சீக்கிரம் எடுப்பா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து செமையாக இருக்குது. ஓகேங்களா, அப்படியே நல்லா ஃபுல்லாக ட்ரையாக வந்து எண்ணெயில் பெப்பர்லாம் மேலே போட்டு அந்த மிளகாத்தூளுடைய சாந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் எடுத்துருக்கோம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இது, சூப்பருங்க. அருமையாக வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. என்னுடைய ஆசையாக தான். வீட்டில் வந்து நார்மலாக செய்வாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதே டேஸ்ட் வந்துடுச்சு, பக்காவாக இருக்குது. இதை விட சிக்கன் உள்ள வந்து அந்த மசாலா நல்லா இறங்கி ப்ளஸ் பெப்பரோட காரம் வந்து அவ்வளோ சூப்பராக இறங்கி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே நாட்டுக்கோழி சிக்கன்ன்றது அது தனி தாங்க. என்னதான் நம்ம பிராய்லர் கோழி செஞ்சாலும் நாட்டுக்கோழியை டேஸ்ட்டு, அதனுடைய அந்த கடிக்கிறப்ப அந்த ஒரு கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அது வேறு லெவல். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம் இல்லைங்களா. அடுத்து வந்து இன்னும் 2 நண்பர்கள் சாப்பிட்டுருக்காங்க, அவங்ககிட்டையும் கேட்கலாம். ஓகேங்களா, பார்க்கும்போது நல்லா வானல் கிட்ட போகும்போது நல்லா வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த பக்கம் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பர். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த வானல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். குழம்பு டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்லாம் வேறு. ஸோ இதுமாதிரி வானலில் வறுத்ததை வந்து லாஸ்ட்டாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா, சாப்பாடு ரொம்ப சுட சுட இருக்குது. அப்படியே கொட்டிடு இல்லை, ரசத்தை கொண்டு வச்சு. இது வந்து ரச சாதம், சாம்பார், வெத்து சாம்பார், இது கூடலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஃப்ரைலாம் சூப்பராக இருங்க. ரசம் குடிச்சு தான் போன போல நீங்கள் ஃபுல் சாப்பாடி போடுற மாதிரி தான் இருக்கும். கறி பிரட்டல் சாதம். அதில் கறி சாப்பிட முடியுது சாதம். சாப்பிட்றது வானல்லே சாப்பிட்றலாம்.
சரிங்களா? சாதம் நல்லா சூடாக இருக்கு. ஜி நவருங்க ஜி அந்த பக்கம். இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னா கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு. இதை பார்த்துனுங்கிற வயசு பசங்களாம் டைம் கிடச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணுங்கள். நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு பீச் சைடு அந்த மாதிரிலாம் போயிட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். அருமையாக நல்லா இருக்குங்க. நீங்கள் என்னதான் சொல்லுங்க, அந்த வானல்லே பரட்டி சாப்பிட்ற சாதம் மாதிரி வேற எதுவுமே இல்லை. சொர்க்கம். அதுதான் உண்மை. பார்த்தீங்களா ஈரில் பார்த்தீங்களா? இவனுக்கு எல்லாத்துக்குமே இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நிஜமாவே இன்னைக்கு வேற லெவல். அப்போ இவ்வளோ நாள் பொய்யானே. அதுவும் வேற லெவல்ரா. இன்னைக்கு அதையும் தாண்டி புனிதமான நேரத்தில் காலியாக போது வேற லெவல். ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து ஆசிரம் போயிட்டு பசங்களையும் இதை வந்து டேஸ்ட் பண்ண வைக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி வந்து சாப்பாடு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட சேர்ந்து பசங்களுக்கு வந்து இந்த கறி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பவர் பாண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.